கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பிரசனத்திலே அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் வாக்கியத்தை தேவன் மறுபடியும் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய இடைப்படுதலுக்காக நாம் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த பரிசுத்தமான பணித்துறைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். உங்களுடைய தூய சத்தம் எங்கள் மத்தியில் இப்பொழுது கேட்கப்பட போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாங்கள் அதன்படி செய்வதற்கேற்ற பலனை இந்த இடத்திலிருந்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுச் செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தீர்களும். இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் அது எழுதப்பட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளங்களை ஆட்கொள்ள கிருபை செய்தீர்களும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். பாபிலோனியர்கள் எருசலேம் பட்டணத்தின் மீதாக படையெடுத்து அதை முற்றுகையிட்டு எருசலேம் பட்டணத்தையும் எருசலேம் ஆலயத்தையும் அழித்து போட்டார்கள். ஆயிரக்கணக்கில் இஸ்ரவேலர்களை அவர்கள் சிறை கைதியாக பிடித்து பாபிலோனுக்கு அகதிகளாக அவர்களை கொண்டு சென்றார்கள். 25 ஆண்டுகள் கழித்து எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை, நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் எருசலேமுக்கு திரும்புவதற்கு மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அப்பொழுது எசேக்கியேல் அவர்களிடத்தில், நீங்கள் எருசலேமிற்கு செல்வதற்கு முன் தேவனண்டை முதலாவது நீங்கள் உங்களுடைய பாவங்களை விட்டு சேர வேண்டும். Repent and turn to God. மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று எச்சரித்தான். தேவன் எசேக்கியேலுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய அடுத்தடுத்து பல தரிசனங்களை அவர்களுக்கு அவன் மூலமாக அவர்களுக்கு கொடுத்தார். மறுசீர் அமைக்கக்கூடிய தரிசனங்கள், அவர்களை அந்த அடிமையின் நுகத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கான தரிசனங்கள். அவன் முதலாவது ஒரு தரிசனத்தை கண்டான். அந்த தரிசனத்தில் ஆலயத்தில் காணப்பட்ட அருவருப்புகளை அவன் கண்டான். தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டதை அவன் கண்டான். அவன் கண்ட கடைசி தரிசனத்தில் தேவன் மறுபடியும் ஒரு புதிய ஆலயத்தையும் தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தில் நிரம்பி இருப்பதையும் அவனுக்கு காண்பித்தார். எசேக்கியேலின் புத்தகம் 47வது அதிகாரம் வசனங்கள் 1 to 12 வரை விசேஷமான ஒரு வேத பகுதி. இந்த தரிசனத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆலயத்தின் வாசற்படி கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கு முகமாய் அது சென்று மேற்கே, பலிபீடத்திற்கு மேற்கே அது பாய்ந்தது. எருசலேமில் ஆறுகள் இல்லை. எருசலேமில் பாய்வதற்கு ஆறுகள் இல்லை. The main source of water is different. அங்கே கீசான் நீரூற்றில் இருந்து பாய்ந்து ஒரு ஓடை போன்று எருசலேமை சுற்றி வரக்கூடிய அந்த சிறிய அளவிலான அந்த நீர் கெத்ரோன் பள்ளத்தாக்கிலே சென்று விழும்.
அது எருசலேமை சுற்றி செல்லும். இவ்வளவுதான் எருசலேமில் இருக்கக்கூடிய நீர்வரத்து. As there is no river in Jerusalem, this vision is talking about something else. எருசலேம் ஆலயத்திலிருந்து பாய்ந்து எழக்கூடிய அந்த ஆறு என்று இந்த எசேக்கியேலின் தரிசனம் துவங்குகின்றது. ஆனால் அங்கு எருசலேமில் ஆறுகள் இல்லை. அப்படி என்றால் இது ஏதோ ஒரு எதிர்காலத்தில் நிகழ இருக்கின்ற ஒரு சத்தியத்தை பற்றி அது பேசுகின்றது. ஆற்றை போன்று பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீர்ச்சாரம், தண்ணீர் தன்னுடைய துவக்கத்தை எங்கிருந்து பெறுகின்றது என்றால் ஆலயத்திலிருந்து பெறுகின்றது. From the presence of the Lord, from the sanctuary, from the throne of God, it flows. தேவனுடைய சமூகத்திலிருந்து, ஆலயத்திலிருந்து அந்த நீர்வரத்து பெருக்கெடுக்கிறது. அந்த தண்ணீர் ஒரே இடத்தில் தேங்கக்கூடியதாக அங்கு எசேக்கியேல் பார்க்கவில்லை. அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்ந்து ஓடக்கூடியதாக அது காணப்பட்டது. எருசலேமில் ஆறுகள் இல்லை. இந்த நீர் தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தது என்றால் it is not the physical river. The water source is not physical. ஆக இந்த எருசலேம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகின்ற அந்த ஆர் ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தின் வெளிப்படுத்துதலை அது சொல்லுகின்றது. 3வது வசனம் 47வது அதிகாரத்தில் இந்த எசேக்கியேலானவன் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவனை ஒரு தூதன் வழிநடத்துகின்றான். இங்கே எசேக்கியேல் என்ன சொல்லுகின்றான்? என்னை வழிநடத்தி வந்த அந்த புருஷன் கிழக்கே 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினான். நான் அந்த தண்ணீரை கடக்கும் பொழுது முதலாவது அந்த தண்ணீர் என்னுடைய கணுக்கால் அளவிற்கு இருந்தது. It was up to my ankle. பின்னும் அவன் என்ன செய்தான்? என்னை 1000 முழம் அளவிற்கு தூரத்திற்கு என்னை அழைத்து சென்றான். வேதம் என்ன சொல்லுகின்றது? அப்பொழுது அங்கு ஓடக்கூடிய ஆற்றின் அளவு என்னுடைய முழங்கால் அளவிற்கு இருந்தது. மறுபடியும் எசேக்கியேலை அந்த புருஷன் அல்லது தூதன் என்ன செய்கின்றான்? அவனுடைய கரம் பற்றி அழைத்து செல்கின்றான். அங்கு அவன் சென்று ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது ஓடக்கூடிய ஆற்றின் அளவு அவனுடைய இடுப்பு அளவு இருந்தது. மறுபடியும் 1000 முழங்கள். அவன் அந்த எசேக்கியேலை அழைத்து செல்லுகின்றான். அப்பொழுது அந்த ஆற்றின் வெள்ள பெருக்கு அவனை கடந்து அவன் நீந்தக்கூடாத நிலையில், அவன் மூழ்கக்கூடிய நிலையில் அது பெருக்கெடுத்து சென்றதாக வேதம் சொல்லுகிறது. அந்த ஆறு ஒவ்வொரு 1000 முழ அளவில் கடக்கும் பொழுது அது தன்னுடைய அளவிலும் ஆழத்திலும் அதிகமாக மாறிக்கொண்டே சென்றது. இந்த ஆறும் அதன் பெருக்கும் ஏதோ ஒரு சத்தியத்தை நமக்கு கூறக்கூடியதாக நமக்கு முன்பதாக எசேக்கியேல் இந்த தரிசனத்தை வைத்திருக்கின்றான். இட் இஸ் நாட் பிசிக்கல் ரிவர். அவன் பார்க்கக்கூடியது உண்மையிலேயே அங்கிருந்து புறப்படுகின்ற ஒரு ஆற்றை அல்ல. As there is no river in Jerusalem. அப்படி பாயக்கூடிய அளவிற்கு எருசலேமை நோக்கியோ எருசலேமிற்குள்ளேயோ எருசலேமுக்கு வெளியிலேயோ இல்ல ஆறுகள் இல்ல. It originates from the sanctuary.
It originates from the throne. It originates from the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலிருந்து, அவருடைய ஆலயத்திலிருந்து அந்த நீர் வெளிப்பட்டது. இந்த தண்ணீர் ஏதோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை, தாக்கத்தை உடையதாக இருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் யோவானின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் நாம் தியானித்து பார்த்தோம் என்றால், அவர் ஒரு கிணற்றண்டையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் கிணற்றண்டையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சமாரிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து சம்பாஷிக்க துவங்குகின்றாள். யோவானின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 8-14. அவள் தன் பிதாவாகிய யாக்கோபையும் அவனது கிணற்றில் இருந்து எடுக்கும் தண்ணீரையும் அவள் பெரிதாக பேசிக் கொண்டிருந்தாள். கிறிஸ்து அவளை நோக்கி, இந்த தண்ணீரை குடிக்கிறவன் மறுபடியும் தாகமடைவானே, ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீரூற்றை போன்றது இருக்கும். Jesus turned a thirst of water to the eternal water, from physical water to spiritual water. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது அந்த கிணற்றில் ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நீரை குறித்து அவர் பேசவில்லை. நீ யாரிடம் கேட்கின்றாயோ அவரிடத்தை நீ என்ன செய்திருப்பாய்? இந்த தண்ணீரை கேட்டிருப்பாய் என்றால், உன்னிடத்தில் யார் இடத்தில் நீ கேட்கின்றாய் என்று நீ அறிந்திருப்பாய் என்றால், நீ கேட்கக்கூடிய நபர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாய் என்றால், நீயே அவரிடத்தில் என்ன செய்திருப்பாய்? அந்த தண்ணீரை கேட்டிருப்பாய். அவர் ஜீவ தண்ணீரை உனக்கு என்ன செய்திருப்பார்? கொடுத்திருப்பார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சாதாரண நீரை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெருக்கெடுத்து ஓடப் போகின்ற அந்த ஜீவ தண்ணீரை குறித்து அவர் பேசுகின்றார். இங்கே எசேக்கியேல் இந்த தரிசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பெருகி போகின்ற ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகின்றார். அந்த எருசலேம் ஆலயத்திலிருந்து புரட்டி வருகின்ற அந்த ஆலயத்தின் அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த நீரை குறித்து அவன் பேசும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பெருக்கமெடுத்து ஓடப்போகின்ற அந்த நீரை குறித்து அவன் பேசுகின்றான். ஜீவ தண்ணீரை குறித்து அவன் பேசுகின்றான். ஒவ்வொரு 1000 முழ தூரமும் கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பு அளவில், கடைசியாக மூழ்கி போகக்கூடிய அளவில் அந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவில் நாம் வளரும் ஆத்தும வளர்ச்சியை குறித்து அது பேசுகின்றது. கணுக்கால் அளவு என்பது, தண்ணீர் கணுக்கால் வரை இருக்கும் பொழுது நீர் பார்க்கிறவருடைய கண்களுக்கு தெரியாது. அந்த கணுக்காலுக்கு மேல் இருக்கக்கூடிய சரீரம் தான் தெரியும். நீர் அவ்வளவாக தெரியாது. அதே நீர் முழங்கால் வரைக்கும் வரும் பொழுது அதனுடைய நீரின் அளவை விட அந்த உடலின் சரீரத்தின் அளவு வெளியே அதிகமாக தெரியும். அதே நீர் இடுப்பு அளவு போகும் பொழுது நீர் பாதி அளவும் சரீரம் பாதி அளவும் வெளியில் தெரியும். அதே நீர் ஒரு மனிதனை மூழ்கி அடிக்க நிலையில் அது செல்லும் பொழுது இப்பொழுது நீர் மாத்திரம் தெரியும், மனுஷன் தெரிய மாட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வளருவது என்றால் அந்த வளர்ச்சி தான்.
கணுக்கால் அளவில் எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த வளர்ச்சியின் முயற்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு நிலையை காட்டுகின்றது. முழங்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், மூழ்கும் வரைக்கும், என்னைக்கு ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தன்னை முழுமையாக மூழ்கடிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் மறைந்து கிறிஸ்து தெரியவான். இந்த ஒரு அனுபவத்தை தான் அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசித்தான். இது ஒரு பாடம் அவர்களுக்கு அல்ல, அவர்களுக்கு மாத்திரமல்ல. இந்த பாடத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகாக வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கின்றார். நாம் எவ்வாறாக கிறிஸ்துவில் வளருகிறோம், நம்முடைய வளர்ச்சி எவ்வாறாக இருக்கின்றது? நம்முடைய வளர்ச்சி கணுக்கால் அளவிலான வளர்ச்சியாக இருக்கின்றதா கிறிஸ்தவத்தில்? நம்முடைய வளர்ச்சி முழங்கால் அளவிலான வளர்ச்சியாக இருக்கின்றதா? அல்லது உலகத்திற்கு பாதி தேவனுக்கு பாதி என்று சொல்லக்கூடிய அளவில் பாதி பாதியாக இருக்கின்றதா? அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அவர் நம்மை முழுமையாக கடந்து செல்லக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? இதை சொல்லுவதற்காகத்தான் 1000 முழம் என்று சரீரத்தின் ஒவ்வொரு அங்கங்கள் அளவிலான வளர்ச்சியை குறித்து இந்த வேதம் இந்த தரிசனத்தில் பேசுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தண்ணீரில் நாம் முழுவதுமாக மூழ்கி இருத்தல், கிறிஸ்துவின் பாதிப்பு நம்மில் முழுமையாக இருக்கிறது என்பதை அது குறிக்கின்றது. தேவ சமூகத்தில் எருசலேம் ஆலயத்தில் இருந்து புறப்படுகிறதான அந்த ஆறு ஒவ்வொரு 1000 முழம் அளவிலும் அது பெருகி பெருகி அதனுடைய நீச்சாரம் படிப்படியாக ஒரு மனிதனை மூழ்கி அடிக்கின்றது. படிப்படியாக அது அவனை ஆக்கிரமிக்கின்றது. கிறிஸ்துவாகிய பாயும் அந்த ஆற்றில் முழுமையாக மறைவதும் முழுமை பெறுவதும் தேவனுடைய சமூகத்தில் பரலோகம் எதிர்பார்க்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கின்றது என்று இந்த தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் பாடம் போதிக்கின்றது. ரெண்டு காரியங்களை குறித்து எசேக்கியேல் இங்கு இந்த தரிசனத்தின் மூலமாக பேசுகின்றான். முதலாவது காரியம் the source of water, the source of river, அந்த ஆற்றினுடைய நீர் ஆதாரம் எங்கிருந்து வருகின்றது? இரண்டாவது the power of river, அந்த நீரின் வலிமை. The source of river அது எங்கிருந்து புறப்படுகின்றது என்று இந்த எசேக்கியேல் புத்தகம் 47வது அதிகாரம் சொல்லுகின்றது. ஆலயத்தின் வாசற்படியில் இருந்து, அதனுடைய ஆலயத்தின் வாசற்படி கீழ் இருந்து புறப்பட்டு கிழக்கு நோக்கி ஓடி ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே அது பாய்ந்தது. எருசலேம் தண்ணீர் ஆலயத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருவதை இங்கு எசேக்கியேல் காணுகின்றான். இது பைபிள் water stands for life. It stands for blessings. It stands for fruitfulness. வேதத்தில் தண்ணீர் என்பது ஜீவனுக்கு ஆதாரமாகவும் ஆசீர்வாதத்திற்கு அடுத்ததாகவும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமோ அவைகளை நாம் கனிகளாக கொடுக்கின்றோம் என்பதை காட்டுவதுதான் வேதத்தில் நீர் கடுத்த காரியத்தில் வேதம் பேசுகின்றது. எப்பொழுதுமே
பாய்ந்து போயிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பகுதியில நீர் என்பது ஒரு பெரிய காரியம், ஜீவனுக்கு ஆதாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல ஏதேனில் செழிப்பை பற்றி அது கூறுகின்றது. Rivers that flowed out from Eden watered the entire garden. அந்த ஏதேனில் பாய்ந்த அந்த நதிகள் ஏதேன் முழுவதும் செழுமையாக இருக்கும்படியாக அது பாய்ந்தது. It was a place of complete bliss. It was a place of complete delight. It was a place of complete peace. ஏதேன் எப்படி ஒரு அமைதி பூங்காவாக காணப்பட்டது என்றால், அங்கு பாய்ந்த நீர்வளம், அங்கு காணப்பட்ட நீர்வளம், அங்கு பாய்ந்த ஜீவ நதிகள், அது பிரகாசமாக அமைதியான சூழலுக்கு என்ன காரணம்? It is nothing but the presence of God. தேவனுடைய சமூகம் அவர்கள் மத்தியிலே அது காணப்பட்டதினால். எப்பொழுது ஏதேனில் பாவம் நுழைந்ததோ அப்பொழுதே தேவனுடைய பிரசன்னம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதோ மனிதன் பாவத்திற்கு அடிமையானான். தேவன் அந்த பாவ மனிதனின் மத்தியில் வாசம் செய்ய முடியாத பட்சத்தில் அவனின் அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டிய கட்டாயம் தேவனுக்கு ஏற்பட்டது. தேவன் மனிதன் மத்தியில் வாசம் செய்வேன் என்று அவனோடு ஏற்படுத்திக் கொண்ட அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் இந்த தேவ சமூகமாகிய ஆலயம். அவர் தெரிந்து கொண்ட இடம். வேதத்தில் ஆலயம் என்பது தேவன் நாம் அவருக்கு என்ன செய்கின்றோம் என்பதை கூறுவதல்ல. ஆலயம் என்பது தேவன் நமக்கு என்ன செய்கின்றார் என்பதை கூறக்கூடிய இடம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர்கள் மறுபடியும் என்ன செய்தார்கள்? உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். வாக்குத்தத்தத்தின் தேசத்தை விட்டு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். Again the temple was destroyed. எசேக்கியேலுக்கு தேவன் தரிசனத்தில் ஒரு புதிய ஆலயத்தை காட்டினார். I will accept you once again. I will dwell in your midst. நான் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் உங்களில் வாசம் செய்ய போகின்றேன். நான் உங்க மத்தியில வாசம் செய்ய போகின்றேன் என்ற அந்த வாக்கை, உடன்படிக்கையை சொல்லுவதற்காகத்தான் இந்த தியானத்திற்குள்ளாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த எசேக்கியேலின் புத்தகம் 47வது அதிகாரம் வசனங்கள் 1 - 12 வசனங்கள். வேத பகுதியின் தரிசனத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, யாரை இந்த வேத பகுதியினுடைய தரிசனம் நமக்கு காட்டுகின்றது? அந்த தரிசனத்தில் யாரை எசேக்கியேலானவன் இன்றைக்கு நீங்களும் நானும் காண வேண்டும் என்று ஆசைக்கின்றான்? இம்மானுவேல், God with us என்ற வாக்குத்தத்தத்தின் மூலம் யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது? Eternal Son of God became flesh and dwelt among sinners. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும் என்று அந்த எசேக்கியேலின் புத்தகம் 47வது அதிகாரம் 1 - 12 வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த தரிசனத்தின் மூலமாக பரலோகம் என்ன நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கின்றது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தன்னுடைய மனு அவதாரத்தின் மூலம் நம்மோடு அவர் சஞ்சரித்து
தன்னுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலம் மன்னிப்பை நல்கும்படியாக முழு ஆலயமாக அவர் என்ன செஞ்சாரு? மாறினார். In order to save you and me, he became a temple. அந்த ஜீவனை நித்தியமாக பாராட்டும் அந்த தண்ணீரை கிறிஸ்துவின் மூலம் தேவன் பாராட்டினார். என்கிறது எசேக்கியேல் காணக்கூடிய அந்த தரிசனத்தில் அந்த நீர் பிரவாகித்து வந்தது தேவனுடைய சமூகத்தில் இருந்து, from the presence of the Lord. அது பெருக்கெடுத்து ஓடியது. அது அந்த எருசலேமை சுற்றிலும் அது என்ன செய்யவில்லை? தேங்கி நிற்கவில்லை. அது எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ, யாரையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ, யாரையெல்லாம் தன்பால் ஈர்க்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் அது கடந்து செல்ல வேண்டுமோ, அப்படியெல்லாம் அந்த நீர் கடந்து செல்வதற்கு எதுவாக அது பெருக்கெடுத்து ஓடியது. We can find this water in Jesus, the root of the river of eternal life. நித்திய ஜீவனுடைய ஆதாரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எசேக்கியேல் தன் தரிசனத்தில் எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் டெம்பிளை அவன் காணவில்லை. இந்த 47வது அதிகாரத்தில் அவன் எதை காண்கின்றான் என்றால், எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த கட்டட அளவிலான அந்த ஆலயத்தை அவன் காணவில்லை. ஏனென்றால் அங்கிருந்து எருசலேமில் பாயக்கூடிய எந்த ஆறும் அங்கு இல்லை. நீர் ஆதாரம் இல்லை, நீர்ச்சாரம் அங்கு கிடையாது. It is purely a spiritual lesson for you and me. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 22வது வசனத்தில், பரத்தில் நான் தேவ ஆலயத்தை காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் அதற்கு ஆலயம். தேவனுக்கு பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 22:1வது வசனம் என்ன சொல்றது? பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள ஜீவநதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாயிருக்கிற அவர்களுடைய சிங்காசனத்தில் இருந்தது புறப்பட்டு வந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு எசேக்கியேல் எதை குறித்து பேசுகின்றான் என்றால், அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றான். ஜீவ தண்ணீராகிய அவரை குறித்து அவன் பேசுகின்றான். The source of water, அந்த தண்ணீருடைய ஆதாரம் யார்? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவானவர் எப்படி அந்த ஆலயத்திலிருந்து அந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியதாக அவன் தரிசனத்தில் கண்டானோ, அதே போன்று தேவனுடைய சமூகத்தில் இருந்து, from the presence of the Lord, அவருடைய சிங்காசனத்தில் இருந்து, தேவனுக்கு பிரியமானவர்களே, புறப்படுகிற ஆறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இந்த ஜீவனுள்ள தேசத்திலே காணப்பட்டார். இந்த பரத்தை எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்தில் இதைத்தான் கண்டான். அந்த பரத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் அவனோடு தரிசனத்தின் மூலமாக பேசினார். இரண்டாவதாக, முதலாவது சோர்ஸ் ஆஃப் த ரிவர், இரண்டாவதாக த பவர் ஆஃப் தி ரிவர். அந்த ஆறினுடைய அந்த நதியினுடைய வல்லமை என்ன? இந்த ஆற்றின் வல்லமை என்ன? தேவனுடைய சமூகத்தில் சிறிதளவில், தேவனுடைய ஆலயத்திலிருந்து சிறிதளவில் புறப்பட்டு வந்த அந்த நீச்சாரம்
எவ்வளவு தூரத்திற்கு சென்றதா? கணுக்கால் அளவிற்கு, முழங்கால் அளவிற்கு, இடுப்பு அளவிற்கு, மூழ்கும் அளவிற்கு 1000 முழங்கள் அது கடந்து 1.5 மைல்கள் தூரம் அது என்ன செய்தது சென்றது. அந்த 1.5 மைல்கள் தூரத்தில் இந்த 4 அளவிலான ஒரு கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவத்தை குறித்து அது பேசி சென்றது. It shows the supernatural origin of water from the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகின்ற தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நீச்சாரம் இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஒரு நீர் எங்கிருந்து புறப்படுகின்றதோ அந்த இடத்தில் இருந்தல்ல, அது தேவனுடைய சமூகத்தில் இருந்து புறப்படுகின்றது. The supernatural origin of water. இந்த பெருக்கெடுத்து ஓடும் விசேஷித்த தன்மை இந்த நதிக்கு எப்படி இருந்துச்சு? இந்த பெருக்கெடுத்து ஓடும் நதியின் விசேஷித்த தன்மை என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, the river grows unstoppably. ஓடக்கூடிய அந்த ஆற்றை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. 1.5 மைல் தூரங்களிலேயே அது என்ன செய்தது? ஒரு மனிதனை மூழ்கி அடிக்கக்கூடிய அளவிற்கு அது தன்னுடைய ஆழத்தையும், ஒரு மனிதனை அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய வேகமும் காணப்பட்டது. தன்னுடைய சிறிய துவக்கத்தை தேவ சமூகத்தில் இருந்து, ஆலயத்திலிருந்து பெற்ற இந்த 1.5 மைல்கள் தூரத்தில் பெருக்கெடுத்து ஓடியது. எந்த தடையும் இன்றி ஓடியது, எந்த நிறுத்தமும் இன்றி ஓடியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த நதியை, தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆற்றை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த உலகத்தில் எந்த சத்துவமும் அதற்கு முன்னதாக நின்று அதை தடுத்து போட முடியவில்லை. கல்வாரி சிலுவையில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய அந்த ரத்தம், சர்வலோகத்திற்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், அந்த ரத்தம் சிந்ததினால் ஏற்படக்கூடிய சுவிசேஷ மீட்பு, அந்த ரத்தம் சிந்ததில் இருக்கக்கூடிய நற்செய்தி, அந்த நற்செய்தி உலகம் எங்கிலும் எவ்வளவு தூரத்திற்கு வேகமாக பயணிக்க முடியுமோ, எவ்வளவு தூரத்திற்கு யார் தடுத்தாலும் வேகமாக பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அது என்ன செய்கிறது? வீரியம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தித்து என்ன செஞ்சார்? அவர் பரலோகத்திற்கு பரமேறி சென்று விட்டார். இந்த ரட்சிப்பின் நற்செய்தி எப்படி செல்கின்றது? நான் போய் உங்களுக்காக என்ன செய்ய ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களோடு இருந்து அந்த தேற்றவனாக அனுப்பப்பட்ட ஆவியானவர் மூலமாக எல்லா தடைகளையும் வென்று, எல்லா தடைகளையும் வென்று, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நீர் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த சுவிசேஷம் ஆற்றை போன்று தடைகளை எல்லாம் மீறி 2000 வருட காலமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை யாராலும் நிறுத்த முடியல. எத்தனையோ பெரிய வல்லமைகள் இந்த உலகத்தில் தோன்றி எழும்பி மறைந்த வல்லமைகள் அந்த அந்த வேகத்தை, அந்த ஆற்றின் வேகத்தை, அந்த நற்செய்தியின் வேகத்தை தடுக்கும்படியாக பிரயாசப்பட்டார்கள். ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. It grew unstoppably. ஒருவராலும் நிறுத்தி போட முடியாத தடைகளை எல்லாம் மீறி செல்லக்கூடிய வலிமை பெற்றதாக அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய அந்த ரத்தத்தின் மூலமாக எழுந்த அந்த ரட்சிப்பின் செய்தி, நற்செய்தி உலகமெங்கிலும்
தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நதியை இந்த ஆற்றை யாரால் என்ன செய்ய முடியவில்லை, தடுக்க முடியவில்லை என்பது பரலோகம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய முதற் செய்தி. What is the next message from this? இந்த தரிசனத்தின் மூலமாக வேதம் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டக்கூடிய இரண்டாவது செய்தி என்ன? This river transforms. This river transforms. இந்த ஆறு தெற்கு திசைக்கு தேசத்துக்கு புறப்பட்டு செல்ல வேண்டியது என்ன செய்ததா? வனாந்திர மார்க்கம் வழியாக போவதற்கு அது தன்னை திசை திருப்பிக் கொண்டது. எந்த இடத்தின் வழியாக செல்ல வேண்டுமோ அந்த இடத்தின் வழியாக அது செல்லாமல், பூமியில் எந்த இடம் வனாந்திரமாக எந்த சஞ்சாரமும் இல்லாத நிலையில் வெறுமையாக கிடக்கக்கூடிய அந்த இடங்களில் தான் செல்ல வேண்டும் என்று அது தன்னை என்ன செய்தது? தீர்மானித்துக் கொண்டது. It chose to run through the wilderness, which was not of its route, but it flew through wilderness. இது எசேக்கியேல் கண்ட தரிசனத்தில் ஆலயத்திலிருந்து பெருக்கெடுத்த அந்த ஆறானது ஓட வேண்டிய திசைக்கு ஓடாமல் அது என்ன செய்கின்றது? வனாந்திரத்தில் ஓடுவதற்கு எங்கு அது செல்ல வேண்டுமோ அந்த திசையில் அது செல்லாமல், எங்கு சென்றால் நன்மை பயக்குமோ, எங்கு சென்றால் இந்த உலகத்திற்கு அது பாய்வதற்கான அர்த்தம் விளங்குமோ அந்த இடத்திற்கு அது தேடி சென்றது. It went through wilderness. தண்ணீரையே கண்டிராத வனாந்திரத்திற்கு ஜீவ தண்ணீரை சுமந்து சென்றது. 47வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்கிறது? இந்த நதியோடு இதுவோடு இடமெல்லாம் அங்கு சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் எல்லாம் பிழைத்தது. மரணத்துக்கு ஏதுவாக அந்த வனாந்திரத்திலே காணப்பட்ட அந்த சூழ்நிலையை அது மாற்றி போட்டது. அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஜீவ பிராணிகள் பிழைத்துக் கொண்டது. This river gave the life to them. அந்த நதி ஓடும் இடமெல்லாம் ஆரோக்கியம் காணப்பட்டது. அந்த வனாந்தரத்தை அது என்ன செய்தது? ஆரோக்கியமடைய செய்தது. வளர்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலை அது உண்டாக்கியது. முளைப்பதற்கேற்ற ஒரு சூழலை உண்டாக்கியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் தி பிளேசஸ் இட் வென்ட் த்ரூ. எங்கெல்லாம் அது கடந்து சென்றதோ அந்த இடத்தில் எல்லாம் ஜீவ பிராணிகள் பிழைத்துக் கொண்டது. மரணத்திற்கு ஏதுவாக அந்த வனாந்திர வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய மனுக்குலத்தின் வழியாக கடந்து சென்ற இந்த நற்செய்தி அவர்களை உயிர்ப்பிக்க செய்தது. அதே அதிகாரம் 8வது வசனத்தில் என்ன பார்க்கின்றோம்? வாட்டர் ஃப்ரம் தி சாங்சுரி, ஆலயத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆறானது, நதியானது, நீரானது கடலிலே போய் விழுந்துச்சா. எருசலேமை சுற்றிலும் 2 கடல் இருக்கு. ஒன்று சவக்கடல், டெட் சி. இன்னொன்று மெடிட்டேரியன் சி, மத்திய திருக்கடல். இந்த நதியானது என்ன செய்ததாம்? அது தான் சென்று சேர்வதற்காக அந்த சவக்கடலை தெரிந்து கொண்டது. டெட் சி, இட்ஸ் வெரி டெட் as its name. அது சவக்கடல் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் அது சவத்திற்கு ஒத்தது.
மரணத்திற்கு ஏதுவானது. It contains 25% of minerals compared to any other normal seas. மற்ற கடல்களை காட்டிலும் இதுல 25% கனிம பொருட்கள் இருந்துச்சு. அந்த கடலின் மொத்த நீரளவில் 4-6% இந்த கனிம பொருட்கள் இருந்துச்சு. 25% கனிம பொருட்கள் மற்ற கடல்களை காட்டிலும் இதில் இருந்ததினால் இதனுடைய நீர் டாக்ஸிக்கா மாறி போச்சு, நச்சுத்தன்மை உடையதாக அது மாறி போயிற்று. ஒரு வாழ்வாதாரத்திற்கு எதிர்ப்பான நிலையில் அது இருந்துச்சு. கடல்வாழ் ஜந்துக்கள் அல்லது மீன்கள் அங்கு என்ன செய்ய முடியவில்லை, இருக்க முடியல. It was called Dead Sea because it was like a dead one. எந்த வாழ்வாதாரமும் இல்லாத, ஜீவனுக்கு ஏதுவான எந்த ஒரு நிலையும் இல்லாதபடி அது இருந்ததினால் அது சவக்கடல் என்று அழைக்கப்பட்டது. இந்த கடலிற்குள்ளாக ஆலயத்திலிருந்து பெருக்கெடுத்த, தேவ சமூகத்திலிருந்து பெருக்கெடுத்த அந்த நீரானது என்ன செஞ்சா, இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் ரெண்டு கடல் இருக்கு, அது அங்க போய் விடாம எங்க போய் விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டதோ. எப்படியாக வனாந்திரத்தின் வழியாக நான் செல்வேன், அங்குள்ள மரங்களை நான் என்ன செய்வேன், ஆதாரத்தை கொடுப்பேன் என்று தீர்மானித்து அவைகளை செழிப்புற செய்ததோ, அதே நிலையில் இப்பொழுது என்ன செய்கிறது, தான் பாய வேண்டிய, கடைசியாக பாய்ந்து தீர்க்க வேண்டிய ஒரு இடம் எதுவென்றால் இந்த சவக்கடல், வேறெங்கும் இல்லை. ஆலயத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்ட அந்த நதி அந்த சவக்கடலுக்குள் பாய்ந்து அதை முற்றிலுமாக மாற்றியது. பரத்துல யோவான் காண்கின்றான், அந்த நதி என்ன செய்கின்றது, தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து, ஆட்டுக்குட்டியனாக ஆனவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டது. அது எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கெல்லாம் அது சென்றது. அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அது சவக்கடலாக இருந்தாலும் சரி, உயிர் வாழ்வதற்கு ஆதாரமற்ற ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அது அங்கு சென்று வீழ்ந்தது. ஏனென்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கெல்லாம் அது செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து அது என்ன செய்தது, புறப்பட்டு வந்தது. பரத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? நதியாக, ஜீவனுக்கு ஆதாரமாக, சவக்கடலை போன்று வரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ளவர்களை மீட்கும்படியாக அது வந்தது. 9வது வசனம் என்ன சொல்றது, இந்த நதி போகும் இடமெல்லாம், அது கடலாக இருந்தாலும் சரி, வனாந்திரமாக இருந்தாலும் சரி, சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் அனைத்தும் பிழைக்கும்படியாக செய்தது. இன்றைக்கு அந்த சவக்கடலில் அந்த ஜீவ நதி விழுந்ததினால்தான் மரத்துக்கு எதுவாக, மரத்தின் பிடியில் இருந்த நீங்களும் நானும் ஜீவனை பெற்றவர்களாக நிற்கின்றோம். அந்த நதி, அந்த ஆறு அங்க வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். வேதம் சொல்லுது 9வது வசனத்தில், இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அல்ல, இந்த நதி பாய்வதால் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் the barren becomes fruitful, empty becomes filled.
dry becomes watered, wounded becomes healed, dead become alive. இந்த நதி பாய்வதின் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மாற்றத்தை எல்லாம் இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய, மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சவக்கடலை நோக்கி வந்து அங்கு சென்றடைத்து அந்த சவக்கடலையே அது ஆரோக்கியமடைய செய்யும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை விட அந்த மீட்பின் ரட்சிப்பின் நற்செய்திக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும்? அது உள்ளங்களையும், எந்த உள்ளங்களையும், எப்பேற்பட்ட உள்ளங்களையும் அது சென்று சேரும். மூன்றாவதாக, இந்த பாயக்கூடிய நீர் அது நிறுத்த முடியாத அளவில் பெருக்கெடுத்து வருகின்றது என்பது முதலாவது சத்தியம். இரண்டாவதாக, அது எல்லா மாற்றங்களையும், தான் செல்லக்கூடிய பகுதிகளிலே என்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ, என்ன மாற்றத்தின் மூலமாக பரம் இந்த உலகத்திற்கு அந்த ஆற்றை அனுப்பினதோ, அந்த ஆறு பாய்வதன் மூலமாக எந்த மாற்றங்கள் எல்லாம் நடைபெற வேண்டுமோ அந்த மாற்றங்களை எல்லாம் செய்து கொண்டே அது செய்தது. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட். மூன்றாவதாக, இட் பிரிங்ஸ் லைஃப் அண்ட் ஜாய். வசனம் 12 அது என்ன செய்யுமா, இந்த பாயும் நதியோரமாய் அக்கறையிலும் இக்கரையிலும் புசிப்பிற்கேற்ற சகல விருட்சங்களும் என்ன செய்யுமா, எழும்பும். இந்த நதி மூன்றாவதாக என்ன கொண்டு வருமா, ஜீவனை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். in that life giving treeல, இந்த நதி ஓடக்கூடிய இடத்துல 12வது வசனம் என்ன சொல்றது, அப்புறத்திலும் இப்புறத்திலும் விருட்சங்கள் எழும்பும். அவன் விருட்சங்களை காண்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இவன் காணக்கூடிய அந்த ஆறு, ஓடுகிற ஆறு தேவனுக்கு பிரியமானவர்களே, அது தரிசனத்தின் ஆறு. எருசலேமில் இல்லாத பாயாத ஒரு ஆறு, தேவனுடைய சமூகத்தில் இருந்து மாத்திரமே வெளிப்படக்கூடிய அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு ஆறு. இந்த நீர் பெருக்கத்தில் அவன் என்ன செய்யறான், இருமருங்கே விருட்சங்களை காண்கின்றான். அந்த விருட்சங்களில் என்ன இருக்குதா, வசனம் என்ன சொல்லுகின்றது, அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. இலையுதிராத விருட்சங்கள், மரங்கள். அந்த விருட்சத்தில் வரக்கூடிய அந்த கனிகள் கெடுவதும் இல்லை, இலைகள் விழுவதும் இல்லை, கனிகள் கெடுவதும் இல்லை. அந்த கனிகள் புசிப்பிற்கும், அந்த இலைகள் ஒரு மனுஷனை குணப்படுத்துவதற்கும், ஒரு மனுஷனுக்கு அது அவனுடைய பசியை போக்கக்கூடியதாகவும், அவனுடைய தொய்வுற்ற ஆரோக்கியமற்ற உடலுக்கு அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குமா? எது? அந்த நதியோரமாய் காணக்கூடிய விருட்சங்கள். எல்லா விதமான கனிமரங்கள் ஆற்றின் இருமருங்கே காணப்படும். அதனுடைய இலைகள் உதிரவும் உதிராது, கனிகள் விழுவதும் இல்லை. அதனுடைய நீர் வரத்து தேவனுடைய சமூகமாகிய ஆலயத்திலிருந்து அது புறப்பட்டு வந்ததினால்
இந்த செழிப்பும் ஆரோக்கியமும் 2 இடங்களை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. அதோட நாம் இந்த தியானத்தை முடித்துக் கொள்வோம். 2 இடங்களை படம் பிடித்து காட்டுகிறது இந்த செழிப்பும் ஆரோக்கியமும். ஆதியாகமம் 2 அது அதிகாரத்தில் ஏதேன் அதன் படைப்பின் பொழுது எப்படி இருந்துச்சோ, தேவனுடைய சமூகத்தில் ஏதேன் பாவத்திற்கு முழுவதாக அது எப்படி செழிப்புற்று இருந்ததோ, எப்படி அதன் வழியே பாயக்கூடிய அந்த நதிகளினுடைய நீர் ஆதாரத்தை பெற்று செழிப்போடு காணப்பட்டதோ அப்படி. 2வது வெளிப்படுத்தல் 22:2 காணப்படக்கூடிய இனி நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு ஏதேன், பரம எருசலேம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் அவன் கண்ட ஆறும் வெளியில் யோவான் கண்ட ஆறும் வித்தியாசப்பட்டுச்சு. Maybe God is a source of both the rivers. எருசலேம் கண்ட ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஆறும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கரங்களினால் உண்டாக்கப்பட்ட அவருடைய சமூகத்திலிருந்து வெளி வரக்கூடிய அந்த ஆறும், எசேக்கியேலினால் காணப்பட்ட அந்த ஆறும், யோவான் கண்ட அந்த பரத்தில் ஓடக்கூடிய அந்த ஆறும், 2க்கும் சோர்ஸ் ஆஃப் ரிவர் இஸ் ஒன்லி காட், த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவனுடைய சமூகமும் தேவன் தான் அதுகளுக்கு நீர் ஆதாரம். என்ன வித்தியாசம்? யோவான் கண்ட நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து அது என்ன செய்தது? புறப்பட்டது. இங்கு எசேக்கியேல் கண்ட ஆறு எங்கிருந்து புறப்பட்டது என்றால் ஆலயத்திலிருந்து புறப்பட்டது. இங்கு யோவான் என்ன செய்கின்றான்? பரத்தை நோக்கி அவன் பார்க்கும்பொழுது எதை பார்க்கின்றான்? வெளிப்படுத்தல் 21:22 அங்கு தேவாலயத்தை நான் காணவில்லை. There was no temple. அவன் பரத்தில் கண்ட காட்சியில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயமாக இருந்தார்கள். There was no temple. யார் அங்கு ஆலயமாக காணப்பட்டார்கள்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஆகிய கிறிஸ்துவும் தான் அங்கு ஆலயமாக காணப்பட்டார்கள். அங்கு there was no physical temple. எப்படி எருசலேமில் அந்த ஆறு ஓடவில்லையோ, எருசலேமில் எப்படி ஆறு இல்லையோ அதே மாதிரி பரலோகத்தில் எது இல்ல? ஆலயம் இல்ல. பரலோகத்தில் யார் ஆலயமாக இருக்கிறார்? தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கு ஆலயமாக இருக்கின்றார்கள். நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரக்கூடிய ஜீவ விருட்சம் இருந்துச்சு. அந்த இலைகள் ஜனங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும், அந்த இலைகள் அந்த கனிகள் அவருடைய புசிப்பிற்காகவும் இருந்துச்சு. முதலாவது எசேக்கியேல் கண்ட அந்த 47வது அதிகாரத்தில் நதியின் இரு கரைகளிலும் கனிதரும் விருட்சங்கள் இருந்துச்சுன்னு அவன் பார்த்தா. 2வது யோவான் வெளிப்படுத்தல் 22:2 என்ன செய்கின்றான்? கனிகளை தரும் விருட்சங்கள் இருந்துச்சாங்க. அந்த கனிகள் மாதந்தோறும் என்ன செய்தது? அந்த மரங்களில் காய்த்தது. அந்த மாதந்தோறும் அந்த கனிகளை அந்த மரங்கள் கொடுத்தது. ஏசாயா இன்னொன்னு பார்க்கிறார். எப்படி இந்த யோவான் பரத்தை என்னாந்து பார்த்து பரத்தின் தேவன் அந்த பரத்தினுடைய தரிசனத்தை எப்படி அவனுக்கு காண்பித்தாரோ அதே போன்று ஏசாவும் அவங்க என்ன செய்யறார்? பார்க்கின்றார். ஏசாயாவுக்கு காட்டுகின்றார். 66வது அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் 23வது வசனத்தில் அதே மாதந்தோறும்
அந்த நதிகளின் இரு கரைகளிலும் எழும்பியிருக்கக்கூடிய அந்த விருட்சங்களில் தேவனுக்கு பிரியமானவர்களே கனிகள் எழுப்பியது. என்ன விதமான கனிகள்? அந்த விருட்சங்கள் ஜீவ விருட்சங்களாக இருந்ததினால் அந்த கனிகள் ஜீவக்கனிகளாக இருந்துச்சு. அந்த ஜீவக்கனிகள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு மாசம் என்ன செஞ்சிச்சு? வந்தது. நதிகளோர கரையோரங்களில் இருந்த அந்த விருட்சங்களில், ஜீவ விருட்சங்களில் ஜீவக்கனிகள் மாதம் தோறும் நகரத்தின் வீதிகளிலும் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரக்கூடிய ஜீவ விருட்சங்கள் இருந்துச்சு. அந்த ஜீவ விருட்சத்தினுடைய அந்த கனிகளை நாம் ஏன் புசிக்க வேண்டும்? Why there was a living fruit in the living tree there? அந்த ஜீவ விருட்சத்தில் ஜீவ கனிகள் ஏன் இருந்துச்சு? மாதந்தோறும் என்ன செய்யணுமா? அந்த கனிகள் அங்கு என்ன செய்ய உண்டாகும்? ஏன் அது மாதந்தோறும் அந்த கனிகள் உண்டாகும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோகத்திற்கு செல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அந்த கனிகளை பறித்து புசிக்க வேண்டும். Why should we partake the tree of life? பரலோகத்திலும் நாம் தொடர்ந்து ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளை மாதந்தோறும் புசிக்க வேண்டும். அவர் லைஃப், eternal life is subjected to what we partake from the tree. நாம் நித்திய ஜீவனோடு பரலோகத்தில் இருக்க போகின்றோம் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த நித்திய ஜீவனை புதுப்பித்து தரக்கூடியது எதுவென்றால் மாதந்தோறும் வெளிப்படுகின்ற அந்த ஜீவ கனிகளை புசிப்பதின் மூலமாக நம்முடைய நித்திய ஜீவன், நித்திய விருட்சத்தின் வழியாக நமக்கு அதை மாதம் புசிப்பதன் மூலமாக நித்தியப்படுத்துகின்றது. நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனாக நித்தியப்படுத்தப்பட வேண்டும் என்றால் மாதந்தோறும் அந்த இரு கரைகளிலும், நதி கரைகளிலும் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த விருட்சத்தின் கனிகளை, அந்த ஜீவ கனிகளை நாம் புசிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜீவத்தன்மை புதுப்பிக்கப்படும். Our life is made eternal only by partaking those fruits. ஏசாயா இன்னொன்னையும் சொல்றார் 66:23 ஓய்வு நாள் தோறும் மாதங்கள் தோறும் அது ஜீவக்கனிகள் என்ன செய்ய வெளிப்படும். மாதங்கள் தோறும் ஜீவனோடு நீங்களும் நானும் நித்தியமாக இருக்க வேண்டும் என்றால் அதை புசித்தவர்களாக காணப்பட வேண்டும். இப்பொழுது இன்னொன்னு சொல்றாரு, வாரந்தோறும், ஓய்வு நாள் தோறும். இன்னொன்னு நடைபெறுமா? மாதந்தோறும் அந்த கனிகள் வெளிப்படும் பொழுது அதை புசித்து நாம் ஜீவனோடு இருப்பதற்கு அந்த ஜீவத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தேவனுக்கு பிரியமானவர்களே, ஓய்வு நாள் தோறும் தேவனை நாம் தரிசித்தவர்களாக, தேவனை நாம் தொழுது கொண்டவர்களாக, ஏசாயா புத்தகம் 66:23 சொல்லுது, ஓய்வு நாள் தோறும் என்னை அவர்கள் தரிசிப்பார்கள், என்னை அவர்கள் தொழுது கொள்ளுவார்கள். அந்த தொழுகையும் அவர்கள் என்னுடைய சமூகத்தில் பெறக்கூடிய இந்த தரிசனமே நித்திய ஜீவனை அவர்களுக்கு பூரணப்படுத்தும். How important is keeping of Sabbath here now? எந்த ஓய்வு நாள் நம்மை நித்தியத்திற்குள்ளாக பூர்ணப்படுத்துகின்றதோ பரத்தில், அந்த ஓய்வு நாளை தேவன் நம்முடைய கரங்களில் 4வது கற்பனையாக இங்கு கொடுத்திருக்கின்றார்.
எந்த ஓய்வு நாள் ஒருவனுக்கு ஜீவனையும், எந்த ஓய்வு நாள் ஒருவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் அவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தையும் கொடுக்கின்றதோ அந்த ஓய்வு நாளை சத்ருவாகிய சாத்தான் இங்கு இல்லை என்று போட்டு விடுகின்றான். எதை சொல்லுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் இருந்து எழுந்த அந்த ஆறானது ஓடி வந்து சவக்கடலில் விழுந்து சவக்கடலில் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் தூக்கி நிறுத்தி எழுப்பிட்டோ. தேவனுடைய நம்முடைய கரங்களில் தேவனும் தன்னுடைய சத்தியத்தை கொடுத்து நம்ம எழுப்பி நிறுத்துறாரோ, நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியமாகிய அந்த ஓய்வு நாளின் சத்தியத்தை சத்ருவாகிய சாத்தான் புறம் தள்ளி போடுகின்றான். மாதந்தோறும் நீங்களும் நானும் பரத்தில் சென்ற பிறகு நாம் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் மாதந்தோறும் அங்கு ஜீவ விருட்சத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஜீவ கனிகளை நாம் புசிக்க வேண்டும். அந்த ஜீவன் நம்மில் பூரணப்பட வேண்டும் என்றால், அந்த ஜீவன் நம்மில் முழுமை பெற வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனை தரிசித்தவர்களாக இருக்க வேண்டும், தேவனை தொழுகை செய்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனை தொழுகை செய்யவும் பூர்ணப்படுத்தவும் ஓய்வு நாள் மாத்திரம்தான், ஓய்வு நாள் மாத்திரம்தான். எசேக்கியேல் 37:7 நீதி நதியின் இரு கரைகளிலும் ஆற்றின் மூலமாக கனித்தரும் விருட்சங்களை அவன் கண்டான், அது ஆலயத்திலிருந்து புறப்பட்ட நீர். வெளிப்படுத்தல் 22:1-2 தேவனும் ஆட்டுக்குட்டியுமா இருக்கிற அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வர முடியாது. என் இரு கரங்களிலும் கனித்தரும் ஜீவ விருட்சம் இருந்தது, அது மாதந்தோறும் கனிகளை கொடுத்தது. ஜீவன் நித்திய ஜீவனை அது புதுப்பிக்கும்படியாக அமைக்கப்பட்டது. ஏசாயா 63:23 என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாள் தோறும். ஏன் இந்த எசேக்கியேலுக்கு இந்த உன்னதமான தரிசனத்தை அவர் கொடுத்தார்? இந்த தரிசனம் எங்க போய் முடியுதுன்னா, நித்திய ஜீவனுக்கு எதிராக நம்மை தேவனுடைய சமூகத்தில் நிறுத்துவ இடத்திற்கு கொண்டு நிறுத்துகின்றது. நித்திய ஜீவனுக்கு எதிராக உங்களையும் என்னும் நிறுத்தக்கூடிய இடத்துல ஏசாயா எழுந்து நிற்கின்றான். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் அவரை தரிசிப்பவர்களாக, அவருடைய சமூகத்தில் தொழுது கொள்கிறவர்களாக நீங்க என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அந்த தரிசனமும் அந்த 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 தொழுகையும் எப்பொழுது என்றால் ஓய்வு நாளில் தான் செய்யணும். எசேக்கியா மூலமாக ஒரு சத்தியத்தை சொல்லும்படியாக தேவன் ஆசித்து, யோவான் மூலமாக பரத்தை நமக்கு விஸ்தாரமாக்கி காண்பித்து, ஏசாயா மூலமாக ஓய்வு நாளின் ஆழமான அந்த சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் போதிக்கின்றார். இந்த நித்திய ஜீவனையும் ஓய்வு நாள் தொழுகையும் அடையாளப்படுத்தவே இந்த எசேக்கியாவின் புத்தகம், எசேக்கியேலின் புத்தகம் 47வது அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை ப்ராஃபெட்டிக் போர்ட்ரையல், தீர்க்க தரிசன சித்தரிப்பு. இந்த எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனத்தின் அந்த சித்தரிப்பு என்ன? 47வது அதிகாரத்தில் 1-12 வசனம் வரைக்கும் உள்ள அந்த தீர்க்க தரிசனத்துடைய சித்தரிப்பு என்ன? எசேக்கியேல் கண்ட தரிசனம் என்ன? தேவ சமூகத்திலிருந்து, ஆலயத்திலிருந்து, from the sanctuary of the Lord தோன்றி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆறு. முதலாவது ஒரு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவை சார்ந்திருத்தல் எவ்வளவு தூரம் இருக்கின்றது? அது கணுக்கால் தூரம் இருக்கின்றதா, முழங்கால் அளவு இருக்கின்றதா, இடுப்பு அளவு இருக்கின்றதா, அல்லது அவனை தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்குள்ளாக மறைத்து போடும் அளவிற்கு அவன் முழுமை பெற்றவனாக இருக்கின்றதா என்பதை அது சொல்லுகின்றது. ஒருவன் அந்த நீரில் முழுகினால் தான் மறைக்கப்பட முடியும். அவனை மூழ்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மறைத்து அவர் தெரியணும்னாக்கா நாம் அவருக்குள்ளாக மறைந்து போக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அந்த இரத்தத்தினால் பெறக்கூடிய ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியம் எல்லா இடங்களிலும் பாய்ந்தது. அது எந்தவித தடைகளும் இன்றி, தங்கு தடையுமின்றி 2000 வருஷங்களாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது.
எந்த காலகட்டத்திலும் அதை யாராலும் என்ன செய்ய முடியல, தடுத்து போட முடியவில்லை. அது செல்ல வேண்டிய அந்த பொதுவான அதனுடைய ரெகுலர் ரூட்டை அது மாற்றி போட்டு எங்கெல்லாம் உங்களை போன்ற என்னை போன்ற வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனற்று கடக்கக்கூடிய உங்களையும் என்னையும் சந்திப்பதற்காக அது தன்னுடைய வழியை வனாந்திர மார்க்கமாய் என்ன செய்தா, வகுத்துக் கொண்டது. தான் ஓடும் இடமெல்லாம் வனாந்திர பகுதியை நீச்சாரமாக அது மாற்றி போட்டது. கனி கொடுக்கும் மரங்களை அது உண்டாக்கும்படியாக செயல்படுத்தியது. கடலில் பாய்ந்தது, நல்ல கடல் இல்ல, சவக்கடலில். அந்த சவக்கடலுடைய நச்சுத்தன்மை நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக, பாவ குழியில் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் சந்திக்கும்படியாக நச்சு பாய்ந்த பாவ உலகத்தை யுக நெடுகளிலும் கடந்து பாவத்திலிருந்து விடுதலை இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அது என்ன செய்தது, சவ கடலில் விழுகின்றது. கொல்கதாவிலிருந்து பாய்ந்தோடிய கிறிஸ்துவின் ரத்தம் மூலமாக இந்த பாவ உலகிற்கு ரட்சிப்பு பாராட்டப்பட்டது. இந்த ரட்சிக்கப்பட்டோர் பரலோகத்தில் எப்படி இருக்கின்றார்கள், எப்படி இருக்க போகின்றார்கள் என்பதையும் அது கூறுகின்றது. நதியின் இரு கரைகளிலும் சிங்காசனத்திலிருந்து வெளிப்பட்ட ஜீவ விருட்சங்கள் இருந்துச்சு. அது ரட்சிக்கப்பட்டோரின் ஜீவனை என்ன செஞ்சா, புதுப்பித்தது. மாதந்தோறும் அது கனிகளை தந்தது. அந்த கனிகளின் மூலமாக ஜீவனை பெருமடியாக வரக்கூடிய அவர்களுக்கு நித்திய ஜீவனை அது பாராட்டியது. ரட்சிக்கப்பட்டோர் தேவ சமூகத்தில் கூடி அவரை தரிசிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் கூடி அவரை தொழுகை செய்ய வேண்டும். அப்பொழுது தான் அந்த ஜீவன், அந்த கனிகளில் இருந்து பெற்ற அந்த ஜீவன் என்ன செய்யும், தக்க வைத்துக் கொள்ளப்படும். அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொண்டு அந்த நித்திய ஜீவனில் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானவருடைய தேவனுடைய சமூகத்தில் நாம் பாராட்ட வேண்டிய தேவ தரிசனத்தை நாம் பெற வேண்டும். நாம் பாராட்ட வேண்டிய அந்த தேவ தொழுகையை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளின் சத்தியத்தை சொல்லுவதற்காகத்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த எசேக்கியேலின் புத்தகம் 47வது அதிகாரம் வசனங்கள் 1-12 வரையிலான அந்த தரிசனத்தை தேவன் என்ன செஞ்சார், எசேக்கியேலுக்கு கொடுத்தார். எசேக்கியேலுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் வாயிலாக நீங்களும் நானும் யோவானுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை பார்க்க வேண்டும். நமது ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் பரலோகத்தின் தேவன் அந்த பரலோகத்தை திறந்து பரலோகத்தில் காணப்படுகின்ற அந்த ஜீவ விருட்சத்தை ஒரு மனுஷன் எப்படி பெற்றுக் கொள்கின்றான், ஒவ்வொரு மாதமும் அது எப்படி அந்த ஜீவ விருட்சத்தின் மூலமாக அவனுடைய ஜீவன் தக்க வைத்துக் கொள்ளப்படுகின்றது, நித்தியத்திற்குள்ளாக தக்க வைத்துக் கொள்ளப்படுகின்றது என்பதை கூறிய அவர் இங்க என்ன செய்யறாரு, ஏசாயாவை கூப்பிடுறார். ஏசாயா சொல்றான், அது தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் நிச்சயத்தோடு நித்தியமாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும்னா every month you should go renew your eternal life by eating the eternal fruit. தேவ சமூகத்திலிருந்து விடக்கூடிய அந்த மாதத்தின் ஒரு முறை கொடுக்கப்படுகின்ற அந்த தீப விருட்சத்தின் கனியை புசிக்கணும். தேவ சமூகத்தில் நீ போகணும்னா அந்த ஒரு மாசத்துக்கு நீ ஒரு முறை செல்லக்கூடிய அந்த ஒரு மாசத்துல 4 நாட்கள் அந்த ஓய்வு நாட்டில் தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து நீ அவரை தரிசிக்க வேண்டும், அவரை தொழுகை செய்ய வேண்டும். அந்த தொழுகை செய்வதற்காக ஒரு விசேஷித்த நாளை தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுதே செய்தார். 6 நாட்களிலும் இந்த உலகத்தை படைத்த தேவன் 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார், பரிசுத்தப்படுத்தினார். அதை பரிசுத்தப்படுத்திய அந்த நாளை நீங்கள் ஆச்சரிக்கும்படியாக கட்டளையும் கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் அந்த ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதித்தார், அப்போஸ்தலர்கள் ஆசீர்வதித்தார்கள். ஏர்லி சர்ச் தேவனுக்கு பிரியமானவர்களே,
ஆதி திருச்சபை, அதற்கு பிறகாக வந்தவர்கள் அனைவரும் நினைஞ்சாங்க அந்த ஓய்வு நாளை ஆசிரியத்து தேவனை தரிசித்தார்கள், தேவனை தொழுகை செய்தார்கள். இந்த ஓய்வு நாளின் மகத்துவத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவதற்காகத்தான் இந்த எசேக்கியேல் மூலமாக இந்த அருமையான வேத பகுதியாகிய இந்த பகுதியை தேவன் நமக்கு கட்டளையிருக்கின்றார். ப்ராஃபட்டிக்கல் portrayal of Ezekiel chapter 47 verses 1 from 12. தீர்க்க தரிசன சித்தரிப்பே எதற்காக என்றால், பரத்தை திறந்து தேவன் காண்பித்தால 2 உண்மைகள், நித்திய ஜீவனுக்கு அடுத்த உண்மை, தேவனை தரிசிப்பதற்காக, தேவனை சுதந்திரத்தை தொழுது கொள்வதற்காக தேவன் பாராட்டிய நாள். இந்த சத்தியத்தை தேவன் இந்த நாளில் கொடுத்தமைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவர் வெளிப்படக்கூடிய நாள் மிக சீக்கிரத்தில் சம்பவிப்பதினால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, சரியான நாளில் தேவனை தொழுது கொள்ளவும் தரிசிக்கவும், தேவன் நம்முடைய நாட்களில் கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு நாளை அலட்சியம் செய்யாமல் அவருடைய பாதம் பணிந்து அவரை நாம் பற்றிக்கொள்ள தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த நாளிலும் தேவரீர் உம்முடைய சத்தியம் எங்களில் வெளிப்பட்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தூய ஆவியானவர் எங்களோடு இந்த நாளில் பேசியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களில் எழுதப்பட்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நீர் உம்முடைய திருக்குமாரின் மூலமாக ஆறாக பாய்ந்து இந்த உலகத்தில் எந்த இடங்களிலெல்லாம் சென்று உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமோ அந்த இடத்திற்கெல்லாம் சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பாராட்டிய அனைத்து ஜீவனுக்கு ஏதுவான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். சீக்கிரமாக சம்பவிக்கப் போகிறதான அந்த வருகையின் நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் அருமையான இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களோடு அந்த பரம் சேர்க்கக்கூடிய அந்த நாளில் உம்மோடு காணப்பட கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியக்கும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.